வீடியோலாம் பயங்கரமாக பார்க்கலாம் ஓடி போடு மக்களே ஃபயர். ಹಾಯ್ ಹಲೋ ನಮಸ್ತೆ ನಮಸ್ಕಾರ ವಣಕಂ ವೆಲ್ಕಮ್ ಬ್ಯಾಕ್ ಟು ಅನದರ್ ವಿಡಿಯೋ. ಹೋಪ್ ಎವ್ರಿಬಡಿ ಇಸ್ ಡೂಯಿಂಗ್ ಗುಡ್. ಎಲ್ಲರೂ ಚೆನ್ನಾಗಿದ್ದೀರಿ ಅಂತ ಭಾವಿಸ್ತೀನಿ. ಎಲ್ಲರೂ நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் புதுசாக இன்னொரு அல்டிமேட் அவுட்ஃபிட் விட்டுருக்கா. ஸோ தட் இஸ் சிமிலர் டு நம்ம கேப்டன் ஜாக் ஸ்பேரோ பைரட் அவுட்ஃபிட் மாதிரி கொடுத்துருக்கா. ஸோ அந்த அல்டிமேட் அவுட்ஃபிட்டோட கிரேட் ஓப்பனிங் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்ட்ரெயிட் இன் டு த வீடியோ. கேப்டன் ஜாக் ஸ்பேரோ அந்த மாதிரி பைரட் அவுட்ஃபிட் ஒன்று எடுத்துருக்கா. ஸோ அந்த பைரட் அவுட்ஃபிட்டை மட்டும்தான் நம்ம ஓப்பன் பண்ண போகிறோம் இப்போது. ஸோ பார்க்கலாம் கிடைக்குமா இல்லையா. நான் ஆல்ரெடி 2 வாட்டி பார்த்து போட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு 10 யூசி இன்னியோட ஃபஸ்ட்டு 10 யூசி யாரோட பேரில் ஓட்டலாம். 2 பேரும் பார்க்குறீங்க, அப்படியே லைக் பண்ணிவிடுங்க. கமெண்ட் கைஸ். சரி ஓகே, ஃபஸ்ட்டு 10 நைட் பாட் பேர்லையா. ஓகே, முதலாவது 10 நைட்டு பாட் பேரில் பாப்புலாரிட்டி தாங்க கொடுக்குறோம். ஐயோ சரிப்பா, அந்த ஆட்டத்தெல்லாம் போதும். ஸோ ஃபஸ்ட்டு 10 உருட்டு நம்ம ஆர்பி கிவ்அவேல டாப்பாக யாருப்பா இருக்கிறது. டாப் இருக்கிறத பார்த்தீங்கன்னா ரகு ப்ரோ. ஸோ நம்ம ரகு ப்ரோ பேர்லேயே ஒரு 10 உருட்டு. ரகு ப்ரோ பேரில் ஒரு 10 உருட்டு என்ன கொடுத்தான், மாலி மட்டும்தான் கொடுத்தான். அதை விட்டா வேறு எதுவுமே கொடுக்கல. ஓகே, ஸோ 10 உருட்டு முடிஞ்சிச்சு. ஸோ செகண்டாவது ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நிஞ்சா பேரில் ஒரு 10 உருட்டு. உருப்படியாக எதுவுமே கொடுக்க மாட்டேங்கிறாங்களே. ஸோ மூணாவது ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மிஸ்டிக் க்ரீன் இல்லைன்னா ஆல்வின் அரவிந்த் பேரில் ஒரு 10 உருட்டு. குட்ரா அவுட்ஃபிட்டை ஒரு பெரிய மெட்டீரியல் கொடுத்தான், ஒரு கிரெனேடு கொடுத்தான். ஓகே, ஸோ மூணாவது 10ல் கூட எதுவுமே கிடைக்கல. ஸோ 3 பேருமே குளிக்காமல் வந்துட்டீங்க போல். இப்போ பார்த்தீங்கன்னா திவாகர் வந்திருக்கான். வணக்கம் திவாகர் பேரில் ஒரு 10 உருட்டு. குட்ரா அவுட்ஃபிட்டை என்னடா யோ யாரா நீங்கள் எப்பா என்னப்பா இதெல்லாம் வெறும் இது மட்டும் கொடுக்குறான். அடப்பாவமே கொடுத்தான் பார்த்தியா, வெறும் 10 இது கூட டோக்கனாக கொடுத்துருக்கான். செம்ம இல்லை. ஸோ அடுத்த 10 லியோ பேரில் எப்போவுமே லக் இருக்கும். ஆனால் இந்த வாட்டி அந்த லக்கே இல்லை. ஆமாம், கணேஷா கூட இருக்கான். கணேசன் பேரில் ஒரு 10 உருட்டு கைஸ். அவன் பேரில் சவுத் ஃபிட்டு கன் ஏதாச்சும் கொடுப்பான். நான் கொடுத்துட்டான்டா டே. கணேசா வெரிடா கணேசா நீ அப்பா எங்கடா இருக்கே நீ. உனக்கு கூட சீக்கிரம் எல்லாம் நல்லா தான் நடக்கும் கணேசா. கணேஷ்க்கு ஒரு ஓபியை மட்டும் போட்டு விடுங்க கைஸ். கணேஷ்க்கு ஒரு ஓபி ப்ளீஸ். இன்னொரு 10 உருட்டு. அப்பா இது கேரண்டீட் ரிவார்டாச்சே. இதை கேரண்டி ரிவார்டு வச்சுக்கின்னு நான் என்ன பண்ணுறது. என்ன பெண்ணு டப்புன்னு இந்த பக்கம் வாடா பெண்ணு. அப்பா பெண்ணு ரொம்ப நாள் கழிச்சு பெண்ணெல்லாம் வரான்ப்பா. ஸோ பெண்ணுக்கு இன்னொரு பெண்ணு பேரில் ஒரு உருட்டுப்பா. பெண்ணு பேரில் ஒரு உருட்டு. ஓகே, என்னது இது 2x கொடுத்தான். சரி ஓகே, பெண்ணு பேரில் ஒரு 2x தான் கிடைச்சது. நெக்ஸ்ட்டு என் பேர்லையா. என் பேர்லலாம் எதுவுமே வராதுடா. சரிடா, ஆல்ஃபா பிளேஸில் ஒரு உருட்டு. கொடுக்க மாட்டான்டா என் பேரில் எதுவுமே சொல்லலை. என் பேர்லலாம் எதுவும் வராதுப்பா. என் பேர்லலாம் எதுவும் வராது. சரி நெக்ஸ்ட்டு கில்லர் பேரில் ஒரு 10 உருட்டு. கில்லர் இருக்கியா கில்லரு. என்னத்தை கொடுத்தான், என்னடா ஒன்றுமே கொடுக்க மாட்டேங்கிறான். எனக்கு அந்த ஹெல்மெட் வேணும்டா. அந்த ஹெல்மெட்டு அந்த கேப்பு போட்டால் தான்டா மாஸ்டாக இருக்கும். கேப்பை கொடுத்து போவேடா. கொடுறா கேப்பு கன்று ஏதாச்சும். ஓகே, இன்னொரு பெரிய ஜெம் இது 10 இதில் வருதுடாடே. ஸோ 3 ஆயிடுச்சு. கமான் மக்களே. ஸோ இந்த ஸ்பின்னில் நம்மளுக்கு கன்று கொடுத்தே ஆகணும். கொடு கன்று. அவ்வளோதானே, என்ன பண்ணிட்டான். கொடுக்கலன்னா கொடுறா கன்று ஹேட் ஏதாச்சும் ஒன்று.
கொடுக்க மாட்டேங்கிறா ஃப்ரெண்ட்ஸ், கொடுக்க மாட்டேங்கிறா மக்களே. என்ன பண்ணுறது? யார் பேரில் போடலாம்? நம்ம கௌதம் பேரில் ஒரு உருட்டுப்பா. கன்னை கொடுறான், பெரிய மெட்டீரியல் கொடுக்க மாட்டேங்கிறான், கண்ணு கொடுக்க மாட்டேங்கிறான், பைத்தியக்காரன்டா இவன். குடுறா கண்ணு. சாமி, யார் சாமி நீ? ஏய், இங்கே எனக்கு டபுள் ஜம் இல்லை ஒரு கன் வேணும். ஏதோ கொடுத்தான், என்ன இது? குவிக் ட்ராமேக்கு அடப்பாங்கடா நீங்களும் உங்கள் இதுவும். சரி, ஒரு 60 உருட்டு குடுறா கண்ணை. ஓகே, ஸ்கிப்பு. கமான்றான். இந்த 60ல் கன்று பெயிண்ட்டு, இந்த 60ல் கன்று இல்லை, இந்த 60ல் கன்று, இந்த 60ல் கன்று, கடைசி 60ல் கன்று, இந்த 60ல் கன்றா. என்னடா கன்று வர மாதிரி தெரியலையே. வரலடா. மறுபடியும் கொஞ்சம் யூசியை போட்டு வந்திருக்கேன், பார்க்கலாம். ஸோ இந்த 10ல் ஏதாச்சும் கிடைக்குமா? ஓகே, பெரிய ஜம் கொடுத்தான். ஸோ அது கேரண்டீட் அது. ஓகே, இன்னொரு 10 உருட்டு உருட்டலாம். ஸோ அந்த 10 உருட்டுல ஏதாச்சும் கிடைக்குமா? ஏதாச்சும் கன்று இல்லை. கிரனேடு கொடுத்தா 3 குட்டி மெட்டீரியல். ஓகே, ஸோ மறுபடியும் இன்னொரு 10 உருட்டை. கன்னை கொடுறான், இல்லை. வர்டிக்கல் கிரிப் கொடுத்தான். கன் இல்லாமல் இதெல்லாம் வச்சு நான் என்ன பண்ணுறது? ஸோ மறுபடியும் இன்னொரு 10 உருட்டு. இதெல்லாம் வச்சு ஏதாச்சும் உருப்படியாக கொடுறான்னா இல்லை. அடப்பாவே 2x ஒரு பெயிண்டா? அடப்போங்கடா சுத்தம் விளங்கிடும். இன்னொரு 10 உருட்டு கைஸ். எதுனா கொடுத்தா? மாலி கொடுத்தான். பரவாயில்ல, அட்லீஸ்ட் அது 3 ஜெம்மா, சின்ன ஜெம்மா கன்வெர்ட் ஆகுது. ஓகே, மறுபடியும் எத்தனை இருக்கு? 6, இங்க ஒரு 38. இன்னொரு 10 உருட்டு. இதுல ஆச்சு கொடுத்தான்னா இல்லை. உருப்படியா ஒன்றும் வர மாட்டேங்குது. போங்கப்பா. சை, என்ன தப்புன்றதா விஜயமாய். சரி, இந்த பெரிய ஜெம்முன்னு கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ 7 ஜெம்மு, 45 குட்டி ஜெம்மு. இன்னொரு 10 உருட்டு. என்னது இது? அட போயா நீ உங்க பாப்புலாரிட்டியா. இன்னும் எத்தனை இருக்கு? 170 தான் இருக்கு. ஓகே, 10 சுத்தலாம். எனக்கு கன்னு இல்லை. கன்னு கொடுக்க மாட்டேங்கிறானே. என்ன இது? லக்கி வரணுமே இப்போ. ஓ, இன்னொன்னு சுத்தணுமா? இன்னொரு 10. ஓடு பெரிய ஜம். ஓகே, சக்சஸ்ஃபுல். ஓகே, இப்போ எத்தனை? 8 பெரிய ஜம் இருக்கு, 53 குட்டி ஜம் இருக்கு. ஸோ ரிவார்டுக்கு போகலாம். அங்கே போய் நம்மளுக்கு இப்போ என்னென்ன வேணும்? சரி, பெரிய குட்டி ஜம்மை ஃபர்ஸ்ட் கன்வெர்ட் பண்ணிக்கலாமா? 8 இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் 8 என்னென்ன கிடைக்குதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஹேட்டை வாங்கணும்ப்பா. ஹேட் வாங்கினாதான் செட்டே கம்ப்ளீட் ஆகும். ஸோ ஹேட்டை மட்டும் தூக்கிடலாம் ஃபர்ஸ்ட். ஓடே, ஹேட் வந்தாச்சு. ஸ்பெக்ட்ரல் அட்மிரல் கவரா? ஓகே, ஸோ இப்போ இன்னும் 6 ஜெம் இருக்கு. அதில் கன் ஒன்று வாங்கிக்கலாம். ஸோ போடு, கன்னும் எடுத்தாச்சு. ஸோ மிஸ்டிக் கராக்கின் S36. ஓகே, இதுவும் ஆச்சு. ஸோ இப்போ 3 இருக்கு. இந்த 3ல் கிளைடர் வாங்கலாமா இல்லை பேக்ரவுண்ட் வாங்கலாமா? கிளைடர் எப்படி இருக்கு? கிளைடர் நல்லா இருக்கு. ஆனால் கிளைடர் பார்த்தீங்கன்னா யாருமே பார்க்க மாட்டாங்க. ஸோ பேக்ரவுண்ட் தான் மாஸாக இருக்கு. ஸோ இந்த பேக்ரவுண்டே வாங்கிக்கலாம். போடு, பேக்ரவுண்ட் வாங்கியாச்சு. அதே கையோட அப்படியே நம்ம வெளியே போயிட்டு ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் எக்யூப் பண்ணிக்கலாம்ப்பா. எங்க ஹேட், எங்க தொப்பி போடு. அதுக்கப்புறமா கன்னு, எங்க கன்னு போடு. அதான்ப்பா செம்ம. ஓஹோ, ஸ்பெஷல் எமௌண்ட் ஒன்று எக்யூப் ஆயிருப்பா. ஓகே, அப்படியே நம்ம போய் இந்த கன்னை கூட அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ தட் இஸ் மிஸ்டிக் கராக்கின் S32. பேசிக்கு எலிமினேஷன் ஸ்பெஷல் எஃபெக்ட் பரவாயில்ல, செம்மையா இருக்கு. அட்வான்ஸ் ஃபார்மு, எலிமினேஷன் பர்சன்டேஜ் ஃபயராக இருக்காப்பா. சரியா இருக்கு, பரவாயில்லையே. அடுத்தது ஹிட் எஃபெக்ட். அடப்பாங்களா, ஹிட் எஃபெக்ட் என்ன தண்ணி தெளிக்குதுப்பா. ஃபைனல் ஃபார்ம் செம்மையா இருக்கு. போடு வெறி. ஓஹோ, சரியா கொடுத்துருக்கான்ப்பா இது. ஓகே, லூட் கிரேட்டு. ஓகே, க்ளோரியஸ் மூமெண்ட்டா சுத்தம். இது வரைக்கும் போகிறது வேணாம், நம்ம லெவல் 4 வரைக்கும் பண்ணிக்கலாம் போதும். ஸோ கம்மிங் டு லெவல் 2 அப்கிரேட். ஓகே, மறுபடியும் அட்வான்ஸ் ஃபார்ம் அப்கிரேட்.
அப்கிரேடட் சக்ஸஸ்ஃபுல்லி. தூக்கு மறுபடியும் எலிமினேஷன் ப்ராட்காஸ்ட். விட்றான் அப்கிரேட. ஓடி வெரி. ஓகே. ஹிட் எஃபெக்ட் தான் கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆயிடுச்சு. ஆனால் ஃபைனல் ஃபார்ம் மட்டும் ஃபயராக இருக்குப்பா. ஸோ ஓகே, நம்மளுக்கு எலிமினேஷன் ப்ராட்காஸ்ட் வரைக்கும் போட அடிச்சா பேர் தெரியணும். அது வரைக்கும் போதும். ஓகே ஓகே கைஸ், ஹோப் யூ பீப்புள் என்ஜாய் த வீடியோ. பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சேனல் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வில் see you guys in another video. Until then, take care, goodbye.